வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் காப்பர் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி கடந்த சில வாரங்களாக மார்க்கெட்டில் என்ன நடந்துட்டு இருந்தது, நம்ம என்ன பார்த்துருக்குறோம் அப்படின்றத பற்றிலாம் பார்க்கலாம். ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறமா காப்பர் மார்க்கெட்டை பற்றின வீடியோ அனாலிசிஸை நம்ம தொடர்ந்து ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். அந்த அடிப்படையில் மார்க்கெட்டில் முன்னாடி என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் இந்த ஸ்கேல் 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட் தான். இந்த ஸ்கேலை கொஞ்சம் சுருக்கியிருக்கோம், கொஞ்சம் தெளிவாக ப்ரைஸ் டைரக்ஷன் தெரியணும் அப்படின்றதுக்காக. 330 அப்படின்ற இடத்துலேருந்து மார்க்கெட் ட்ராப் ஆகிருக்கு. ஆகஸ்ட் மாதத்துலேருந்து சரிவை சந்திக்க ஆரம்பித்த காப்பர் மார்க்கெட்டை 326 22 அப்படின்ற இடத்த உடைத்ததுக்கு அப்புறமா மார்க்கெட் தொடர் சரிவை சந்திச்சிருக்கு. எதனால் 26 22 அப்படின்ற இடத்துல மார்க் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, காப்பர் ட்ரேடிங் அப்படின்னு மொத்தமாகவே எடுத்துட்டா சரி, இந்த கான்ட்ராக்டை பொறுத்து மட்டும் கிடையாது, காப்பரோட ஹிஸ்ட்ரியிலேயே இந்த 326 22 அப்படின்றது ஒரு ரொம்ப முக்கியமான இடம். அதாவது இந்த லாங் டேர்ம் ட்ரெண்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த லாங் டேர்ம் ட்ரெண்டுக்கு ஒரு அடிப்படையான ஜோனாக அமைகிறது இந்த 22 26. அதை உடைச்சிட்டு மார்க்கெட் 316 வரைக்கும் வந்தது. அதுக்கப்புறமா தொடர்ந்து 12 வரைக்கும் சப்போர்ட் எடுத்திருக்கு. அதுக்கு கீழே 12 கீழே 310 வரைக்கும் வந்திருந்தது. இறுதியாக மார்க்கெட் பார்த்திங்கன்னா 312 சப்போர்ட்டாக எடுத்துகிட்டு ஒரு கரெக்ஷனுக்காக மேலே போகலாம் அப்படின்ற அறிகுறியை காட்டுற மாதிரி காமிச்சிருக்கு கடைசி நாள் ட்ரேடிங்கில். இதெல்லாம் பார்க்குறப்ப நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, கடைசி ஒரு 5-6 வாரங்களாக மார்க்கெட் தொடர்ந்து கன்சாலிடேஷன்லேயே இருந்திருக்கு. இந்த கன்சாலிடேஷன் இல்லை சைடாக மார்க்கெட் மூவ் ஆகிறத எப்படி குறிப்பிட்டு சொல்கிறேன்னா, கன்சாலிடேஷன் ஆனாலும் ட்ரெண்டுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு. பார்த்திங்கன்னா மார்க்கெட்டோட ஹையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கியிருக்கு, புதிய லோ க்ரியேட் பண்ணியிருக்கு. ஓப்பனிங் அதிகமாக இருக்கும், ஆனால் அன்றைக்கி க்ளோசிங் கம்மியாக இருக்கும். ஓப்பனிங் அதிகமாக இருக்கும், க்ளோசிங் கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு மாதிரியான குழப்பமான ட்ரேடிங்காக இருந்தாலும் ஆனால் எல்லாமே ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்குது. எதை வச்சு சொல்கிறேன்னா, 316 அப்படின்ற ரெசிஸ்டன்ஸை கடந்த சில நாட்களில் அது தொடக்கூட விருப்பப்படலை. இல்லைன்னா இந்த முக்கியமான ரெசிஸ்டன்ஸை தொட முயற்சி செஞ்சுருக்கோம், ஆனால் அந்த அளவுக்கு கூட மார்க்கெட்டில் ஸ்ட்ரென்த் இல்லை. இறுதியாக வெள்ளிக்கிழமை மார்க்கெட் ஓப்பன் ஆனது 313.3 இருந்தாலும் கீழே 312 சப்போர்ட் எடுத்து சடன்னு மேலே போகிற மாதிரி போயிருக்கு. இருந்தாலும் 312 13.65 க்ளோஸ் ஆகிடுச்சு. இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங் 312 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற காமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. இது மார்க்கெட்டோட ஓப்பனிங் 316 பக்கமாக இருந்திருந்தால் நம்மளுடைய எதிர்பார்ப்பே வேறு மாதிரி அமைஞ்சிருந்திருக்கலாம். மறுபடியும் 312 பக்கமாக இருக்கிறனால இன்னும் மார்க்கெட்டோட ட்ரெண்ட் அது தொடர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. அப்படியே இருந்தாலும் தொடர்ந்து காப்பர் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருந்து அடுத்த இலக்கான 306 தொடுன்னு எதிர்பார்க்கலாம். சரி, மார்க்கெட்டில் 316 வரைக்கும் செல் பண்ணி 17 ஸ்டாப் லாஸ் போடலாம். 316 விட்டு மேலே போகிற சமயத்தில் என்ன செய்யலாம்? ஏன்னா மார்க்கெட் ஒரு 7 வாரமாக 5-6-7 வாரமாக மார்க்கெட் கன்சாலிடேட் ஆகிட்டுருக்கு. இதை தான் ஒரு பையிங் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பையிங் ப்ரெஷர் க்ரியேட் ஆகிற நேரத்தில் மார்க்கெட் 316 உடைச்சதுன்னா மார்க்கெட் மேலே போகும் அப்படின்றது எல்லாரோட எதிர்பார்ப்பாகவும் அமையலாம். ஆனால் அந்த இடத்துலையும் நம்மளால் பை பண்ண முடியாது. ஏன்னா காப்பர் அப்படின்ற கமோடிட்டியை எடுத்தோன்னா இது க்ரூட் ஆயில், கோல்டு, சில்வர் இந்த மாதிரி ட்ரேட் பண்ணுற கமோடிட்டி கிடையாது. ஏற்ற இறக்கங்களை நம்ம கணிக்கிறதுக்கு முன்னாடி அதோட ட்ரெண்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதோடைய ட்ரெண்டில் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா இந்த மாதிரி நிறைய தடவை கன்சாலிடேட் பண்ணும் காப்பர். ஒரு 12 மாதத்தில் ஒரு 2-3 மாதங்கள் தான் மார்க்கெட்டோட வால்டிலிட்டி அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் முக்கால்வாசி பார்த்திங்கன்னா ட்ரெண்டு தான் ஓரளவு ஒரு ரேஞ்சிலேருந்து இன்னொரு ரேஞ்சுக்கு வரும், அப்புறம் கன்சாலிடேட் ஆகும், அப்புறம் வேறு ரேஞ்சுக்கு போகும். ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்னை கொண்டுட்ருக்கிற காப்பர் என்ற கமோடிட்டியில் ட்ரேட் பண்ணுறப்ப நம்ம ட்ரெண்டுக்கு எதிராக ட்ரேட் பண்ணுறதை முழுக்க அவாய்ட் பண்ண வேண்டிய அவசியமும் கட்டாயமும் உண்டு. அதனால் 316 உடைச்சி மேலே போனாலும் 320 22 வர வரைக்கும் வெயிட் பண்ணி 322லேருந்து மறுபடியும் 26 வரைக்கும் செல் பண்ணுவோமே தவிர மறுபடியும் அந்த இடத்துல பை பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன் அப்படின்னா இந்த முக்கியமான ஜோனெல்லாம் மார்க்கெட்டை டெஸ்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட்டோட ட்ரெண்டை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த முடிவை எடுக்கிறதுக்கு முடியும். இதுதான் நம்மளோட ட்ரேடிங் திட்டம் காப்பருக்கு. தற்போதைக்கு மார்க்கெட் ட்ரேட் ஆக நம்மளோட திட்டத்தில் மாற்றங்கள் கண்டிப்பாக வரும். இன்றைக்கி மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.